ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் சின்னதாக ஒரு ப்ரெஸ் வச்சு நடத்திட்டு இருந்தார். அவங்க மனைவி ஈஸ்வரி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்களும் கூட. அவங்களுக்கு 2 பசங்க, ராகுல் மற்றும் எழில்னு சொல்லிட்டு. இந்த ராஜன் இருக்கார் இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் ஈஸ்வரியை திட்டிகிட்டே தான் இருப்பார். உனக்கு இந்த வேலை கூட செய்ய தெரியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பார். வீட்டில் சும்மா தானே இருக்க, தண்டமாக தானே இருக்க அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். ஈஸ்வரி மட்டும் சும்மா இல்லைங்க, அவங்களும் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சில குடும்பத்தில் வந்துட்டு பெண்களை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கல்ல, அந்த கேட்டகரியில் ஈஸ்வரி இருந்தாங்க. ஆனால் ஈஸ்வரி காலையில் எழுந்தாங்கன்னா பம்பரமாக சுரண்டு கணவனுக்கு தேவையானது, குழந்தைங்களுக்கு தேவையானது, இப்படி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு மீதி நேரத்தில் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையான ஆடைகளை அவளே தைச்சி பசங்களுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி மீண்டும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே டியூஷன் நடத்தி இப்படி அவங்க ரொம்ப பரபரப்பாகவே இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை, நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்கிற கூட யாருமே கிடையாது. ராஜனுக்கு தன்னோட வேலை தான் பெரிய வேலை. அது மட்டும் இல்லை, தான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு வர்றேன், இவங்களுக்கு சம்பாதிக்கிறதோட அருமையில் இவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற தாட் அவருக்கு நிறையாவே இருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கிற எல்லா வேலைகளிலும் குறை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவரோட பெரிய வேலையாக வச்சுருந்தார். சமையலில் குறை சொல்லுவார், வீடு க்ளீன் பண்ணுறத குறை சொல்லுவார், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு குறை, எப்போவுமே அவங்க மேலே குறை தான். ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதுமா சண்டை ரொம்ப முத்தி போச்சு. சரியான சண்டை, 2 பேர்த்துக்குமே சண்டை. எவ்வளோ நாள் தான் ஈஸ்வரி பொறுமையாகவே இருப்பாங்க? அதனால் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சும்மா ஆஃபீஸ்ன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வேணால் ஒரு நாள் ஃபுல்லாக குழந்தைகளை பார்த்துக்கோங்க, நான் ஆஃபீஸில் போய் நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈஸ்வரிக்கு இவ்வளோ நாள் வராத தைரியம் இப்போ இப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? ஈஸ்வரியோட பெரிய மகன் கொடுத்த ஐடியா தான் இது. ஈஸ்வரி இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி ராஜன் நினைக்கவே இல்லை. ராஜனும் ஒத்துக்கிட்டாரு. சரி, ஓகே, நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீ ஆஃபீஸ் போ, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பரபரப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஈஸ்வரி சொன்னாங்க, என்னங்க, இன்றைக்கி நீங்கள் குழந்தைகள ஸ்கூலில் விட்டுருங்க, அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுங்க, அவங்க ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதி கொடுங்க, இப்படி பல கட்டளைகள் அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க. ராஜன் பார்த்தாரு, சரி போ, ஆஃபீஸில் நீ அப்படி என்னத்தான் பண்ண போகிறேன்னு நான் பார்த்துட்றேன், எப்படி ஈவினிங் இங்கே தானே வருவேன், அப்போ பார்த்துக்கலான்னு மனசில் மட்டும் நினச்சிட்டாரு. சரி நீ கிளம்புற வழிப்பாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. ஈஸ்வரியும் ஆஃபீஸ் போனாங்க. ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சரியான குப்பை கோலமாக இருந்தது. முதல்ல அவங்க ஒரு முதலாளியோட மனைவின்னு எதை பற்றி யோசிக்காமல் ஃபஸ்ட்டு நல்லா அதை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணாங்க. எல்லா பேப்பரையும் கரெக்டாக எடுத்து வச்சாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக கிழிக்கப்படாத அந்த கேலண்டரில் இருந்த ஷீட்டை கிழிச்சாங்க. அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள்லாம் கரெக்ட் டைம் வந்தாங்களான்னு செக் பண்ணாங்க. கரெக்ட் டைம் வரலைன்னா அவங்கள கண்டிச்சாங்க. இப்படியே எல்லாமே பண்ணாங்க. கணக்கு வழக்கெல்லாம் முடித்தாங்க. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. அப்போ புதுசாக பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதையும் அழகாக ஹேண்டில் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. அப்போ சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு நினச்சாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க, அவங்க குழந்தையோட பிறந்தநாள், ஆல்ரெடி நாங்கள் சொல்லி தான் இருந்தோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. உடனே ஒரு கடையில் நிறுத்தி அழகான டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்க. போயிட்டு அந்த குழந்தைக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட உட்காந்தாங்க. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சார் வரல அப்படின்ட்டு. அதுக்கு சில பல காரணங்களை சொல்லி சமாளிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மனசே வரல. இந்நேரம் நம்ம பிள்ளைக்கூட நம்ம பேசிகிட்ருப்போம், சிரிச்சிட்ருப்போம், சாப்பாடு எதாவது ரெடி பண்ணிகிட்ருப்போங்கிற திங்கிங்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஜாங்கிரி பார்த்தோன்னே, அடடா, ராகுலுக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதில் ஒரு கூட்டு வச்சுருந்தாங்க. அடடா, எழிலுக்கு இந்த கூட்டு ரொம்ப பிடிக்குமே நினச்சாங்க. இப்படி சுற்றி தன் கணவன் மற்றும் தன் பிள்ளைகள் மேலேயே சுற்றி அவங்களோட நினைப்பு இருந்தது. அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வந்த உடனே முதல்ல ஸ்வீட் கடைக்கு போனாங்க. ராகுலுக்கு பிடிச்ச அந்த லட்டு, ஜாங்கிரி இதெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. வீட்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் கையில் பெரம்போட நின்றுருந்தார்.
ரொம்ப கோவமா இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருந்தார். இவளுக்கு ஒரே குழப்பமா போயிடுச்சு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், குழந்தையா பெற்று வச்சிருக்கிற நீ எல்லாம் பேய்க பிசாசுங்க. நல்லபடியாவா நீ வளர்த்துருக்க, ரொம்ப செல்லம் கொடுத்து ஓவர் செல்லம் எல்லாமே. அதனால் எல்லாத்தையும் நல்லா அடித்து படுக்க வச்சிருக்கிற. சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்குதுங்க, தூங்க சொன்னால் தூங்க மாட்டேங்குதுங்க, உட்கார சொன்னால் உட்கார மாட்டேங்குதுங்க. என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க, அதனால் எல்லாத்தையும் அடித்து படுக்க வச்சிட்டேன் அப்படின்னாரு. பாசங்காட்டுறன்ட்டு குழந்தைகள நல்லா கெடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐயோ குழந்தைகளெல்லாம் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனாங்க. ரூமை திறந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகுல் அழுதுட்டு இருந்தான். ராகுல் கூட டியூஷன் வர ஒரு பையனும் சேர்ந்து அழுதுட்டு இருந்தான். எழில காணோம். அட எதுக்குங்க டியூஷனுக்கு வர பையனை பிடிச்சி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ அவன் டியூஷனுக்கு வர பையனா, அவன் ஓடி ஓடி போனானா, அதனால் நான் வந்து அவனை பிடிச்சி அடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்படியே அவர் திருன்னு முழிச்சார். என்ன சொல்லன்னே தெரில. அட சரி விடுங்க, எழில் எங்கே போனான்னு சொல்லி தேடினாங்க. எள்ளு தேடிட்டு வெளியே வந்தாங்க. எழில் பார்த்திங்கன்னா அவர் அப்பாவோட அடிக்கு பயந்துட்டு தோட்டத்தில் மறைஞ்சிருந்துருக்கிறா இவ்வளோ நேரம். அப்போ தான் அவங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க, பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் உங்களால் வந்து குழந்தைகள பார்த்துக்கவோ இல்லை அவங்களுக்கு தேவையானது எதுவும் பண்ண முடியல, இவ்வளோ அடித்து துவைச்சி போட்டிருக்கீங்க குழந்தைகள. எதுவாக இருந்தாலும் அன்பாக சொன்னாவே அவங்க கேட்பாங்க, நான்லாம் இவ்வளோ அடித்ததே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் கணவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி மன்னிச்சிடு, இனிமேல் இந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தனை வருஷம் வாழ்க்கையில் ராஜன் ஒரு தடவை கூட மன்னிப்புங்கிற வார்த்தை கேட்டதே கிடையாது. முதல் முறையாக மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அதனால் ஈஸ்வரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ வந்து தன் பெரிய மகனை நினச்சிட்டாங்க. தன் பெரிய மகன் கொடுத்த ஊக்கத்தினால தான் இன்றைக்கி அவங்க ஆஃபீஸே போனாங்க. தன் பெரிய மகன் தான் சொல்லியிருந்தாங்க, அப்பா எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிகிட்டே இருக்காங்கல்லம்மா, நீங்களும் ஒரு தடவை ஆஃபீஸ் போய் பாருங்கம்மா, அப்போ தான் அப்பாவுக்கு தெரியும் பெண்களால் எல்லா வேலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. உங்களால் வீட்டு வேலையும் பார்த்துக்க முடியும், அதே சமயத்தில் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்க முடியும்னு அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊக்கப்படுத்துந்து அவங்களோட பெரிய மகன். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட மகனை பார்த்து சிரித்தாங்க. ஓகே காய்ஸ், அந்த காலத்தில் சொல்லுவாங்களாமா, மனைக்கு உரியவள் தான் மனைவின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் ஆண்கள் பார்த்திங்கன்னா பொருள் மட்டும்தான் ஈட்டிட்டு வருவாங்க. ஆனால் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இல்லத்தையும் பார்த்துக்கணும், தன் பிள்ளைகளுக்கு தேவையான அந்த வளமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பெண்களோட ஒரு பெரிய கடமையாகவே இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி 2 பேருமே குடும்ப பொறுப்புக்களை சரிசமமாக பிரித்து சரிசமமாக தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ ஆதிக்கம் செலுத்தாமல் இருந்தாலே போதும். யார் மீதும் ஆதிக்கம் செலுத்தாமல் அன்பை மட்டும் செலுத்துங்க, கண்டிப்பாக குடும்பம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உதவியாக தான் இருக்காங்க. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா கணவன் பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லாமே மனைவிக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி ஆண்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப். ஏங்க இன்னும் ராஜன் மாதிரி யாராவது இருக்கீங்களா? இருந்தால் உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.